நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏபிபி 19th ஜூலை இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கேன். 22nd ஜூலை ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். 26th ஜூலை இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேட்டை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் ஹேமர் பேட்டர்னில் இருக்கிற டிமாண்ட் ஜோன். அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். 12% இன்ட்ராடே லெவலில் ட்ராப் ஆகிட்டு கடைசியில் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து ஒரு சின்ன ஹேமர் பேட்டர்ன் மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்த டே ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் ஹேமர் பேட்டர்னில் இருக்குது. இதனோட சைக்கலாஜிக்கல் மீனிங் என்னென்னா, இவ்வளோ தூரம் ஒரு லோ வந்துருச்சு ஏதோ ஒரு காரணத்தினால. நமக்கு எந்த காரணங்கிறது தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பார்க்குறோம், ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. டெக்னிக்கல் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பெரிய ரேலி ஒன்று கொடுத்துருச்சு. ஸோ இது டிமாண்ட் ஜோனுங்கிறது நமக்கு கன்ஃபார்ம். அது ஹேமர் பேட்டர்னில் இருக்கிறனால நம்ம டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் இதுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் பண்ண போகுதுன்னு சொல்லி. நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் 2 ரெட் லைன் நான் வாங்கின டேட்ஸு, நான் போட்டிருக்கிற லாஸ்ட் ரெட் லைன் நான் செல் பண்ணின டேட்டு. நான் கேண்டில் ஸ்டிக் ரீப்ளே பண்ணுறேன். நம்ம வாங்கின அன்னைக்கு இந்த ஓப்பன் ப்ரைஸில் நம்ம வாங்கிடுவோம். ஒரு 4% ட்ராப் வந்துருச்சு. இதுக்கு அடுத்த ஒரு கேப் டவுன் கொடுக்குது. அங்கேயும் நம்ம ஆவரேஜ் பண்ணினதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. இதுக்கு அடுத்த 3 நாளில் நம்ம நினச்ச மாதிரியே ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகவே இல்லை. அந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய பவுன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல பவுன்ஸ் இருந்தனால நம்ம ஆவரேஜும் பண்ணியிருக்கோங்கிற ரீசனில் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இந்த இடத்துல செல் பண்ணிட்டோம். நாளைக்கு வேறு ஒரு ட்ரேடில் உங்களை பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் ட்ரேடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.